தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டாடா காண்பித்தது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். டாடா காண்பித்தது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காங்கிரஸ் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் உள்ளது. திமுக இதுவரை நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல்களில் 6 முறை ஆட்சி அமைத்துள்ளது. இதில் 4 முறை காங்கிரஸ் துணையோடு ஆட்சி அமைத்துள்ளது. 1971, 1996, 1900 மற்றும் 2006, 2021 ஆகிய தேர்தல்களில் காங்கிரஸ் துணையுடன் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 4 முறை காங்கிரஸ் துணையுடன் திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. காங்கிரசுடைய கனவு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். ஆனால் அது திமுக வழங்கவில்லை. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 117 தொகுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 25 தொகுதிகள் தான் வழங்கப்பட்டன. இந்த முறை காங்கிரஸ் 60 தொகுதிகள் வரை கேட்டது. ஆனால் 25 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும், கூடுதலாக ஒரு தொகுதி கூட வழங்கப்பட முடியாது என்று கூறிவிட்டது. அதே நேரத்தில் அமைச்சரவையிலும் பங்கு வழங்க முடியாது என்று திமுக தெளிவாக கூறிவிட்டது. தங்களோடு கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்தது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும்பாலானோர் விரும்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸை உதாசீனப்படுத்துகிறது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறது. காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். விஜய் முதலமைச்சரானால் துணை முதலமைச்சர் பதவி காங்கிரசுக்கு கிடைக்கும், அமைச்சர்கள் ஆவார்கள். அதே நேரத்தில் புதுச்சேரியில் விஜய் துணையுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம். கேரளாவிலும் விஜய் துணையோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று காங்கிரஸ் நினைக்கின்றது. பிரியங்கா காந்தியும் நினைக்கிறார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவை கவனிக்கும் பொருட்டு விஜயிடம் ஒப்படைக்கவும், வட இந்தியாவை ராகுல் காந்தி பார்த்துக் கொள்ளவும் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மதில் மேல் புனையாக உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவா தமிழக வெற்றி கழகமா வருகிற சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று மதில் மேல் புனையாக இருப்பதாக கூறப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இலக்காரமாக பேசினார். பூத் கமிட்டியில் உறுப்பினர் சேர்க்க கூட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ். காங்கிரசுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 3000, 4000 வாக்காளர்கள் தான் உள்ளார்கள் என்று இலக்காரமாக பேசினார். இதற்கு கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி மற்றும் விருதுநகர் தொகுதி எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் பதிலடி கொடுத்தனர். மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட மல்லிகார்ஜுன் கார்கேயை வலியுறுத்தப் போவதாக தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தன்னிச்சையாக மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு காங்கிரஸ் கட்சியினர் நேற்றைய தினம் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். இதன் மூலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது. நேற்றைய தினம் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்பொழுது ராகுல் காந்தி திமுகவிடம் கரார் காண்பித்ததாக கூறப்படுகிறது. அதாவது திமுகவோடு கூட்டணி வைத்து தங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டுள்ளார். திமுகவோடு கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு தான் ஆதாயம், காங்கிரசுக்கு எந்த ஆதாயம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையிலான வார்த்தை போர் முற்றி தற்பொழுது களத்திலும் காணப்படுகிறது. திமுகவுக்கு எதிராக மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு காங்கிரசார் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். இது தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படிதான் இந்த செயல்பாடு நடப்பதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ திமுக கூட்டணிக்கு டாடா காண்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.